ஒரு காலத்தில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொன்னாலே ஹெச்டிசி தான் முதல்ல ஞாபகம் வரும். அந்த பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி ஹெச்டிசி எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். HTC 2021 அவங்க முதல் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், இன்னும் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது HTCயோட Dzire 21 Pro 5G. இந்த வீடியோவில் அந்த ஃபோனை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் 2021 HTC ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் பார்ப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நான் ஆக்சுவலாக நோட்டீஸே பண்ணல. C4E Tech தமிழில் இது வரைக்கும் நான் HTC ஃபோன்ஸ் எதுவும் கவர் பண்ணதில்லை. C4E Techலேயே நான் கடைசி HTC ஃபோன் கவர் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நானும் ஏதோ 2-3 வருஷம் முன்னாடி கவர் பண்ண தான் நினச்சேன். ஏன்னா இன்ஃபேக்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணையில், C4E Tech ஸ்டார்ட் பண்ணையில் இனிஷியலாக சாம்சங் HTC தான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. எல்லா HTC லான்ச்சஸுமே அந்த ஃபோனை எப்படியாவது வாங்கி கவர் பண்ணிடுவேன். அந்த பாயிண்டில் என்னோடய 2வது மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி HTCக்கு தான். பட் அதுலேருந்து ரொம்பவே மாறிடுச்சு. கொஞ்சம் வயசான ஃபீலும் இருக்குது. நான் பண்ணுறது வயசாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு வருவோம். இதுதான் HTC Dzire 21 Pro வர பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோனோட பிக்சரோட, சைடில் கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் எதுவும் இல்லை, ரெகுலரான இன்ஃபர்மேஷன் ஸ்டிக்கர் பாட்டமில். இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். மேலே இன்னும் கொஞ்சம் பிராண்டிங் இருக்குது. ரெகுலரான ஃபோன் ஹைலைட்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த HTC லோகோவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. நிறையவே ஞாபகம் வருது. அன்பாக்ஸ் பண்ண HTC ஃபோன்ஸ்லாம் அப்படி லைட்டாக ஒரு ரீலில் ஓடின்னு இருக்கு. எனிவே, இப்போ நாங்கள் ஓட்டின ரீலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு HTC ஃபோனாவது எது அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோம். அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். பல வருஷம் கழிச்சு ஒரு HTC ஃபோன் Dzire 21 Pro இதுதான் ஓப்பன் பண்ண உடனே நம்ம முதல்ல பார்க்குறது. பட் கொஞ்சம் பில்டப் பண்ணுவோம். அது சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு சிம் இஜெக்டர் பின், IMEI ஸ்டிக்கர்ஸ், ரெகுலரான லீஃப்லெட்ஸ், எப்படி சிம் போடுறது, வாரண்டி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 18 வாட் ட்ராவல் அடாப்டர். HTCயில் கூட ட்ராவல் அடாப்டர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அது ஒரு பாசிட்டிவாக சொல்கிற நிலமையில் இருக்கும். எனிவே, வேறு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் இயர்ஃபோன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இயர்ஃபோன்ஸ் இருக்கிறதுக்காக ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது Type-C இயர்ஃபோன்ஸ். இந்த ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இந்த இயர்ஃபோன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் சீப்பான ஃபீல் இருக்குது இதில். பட் பெருசாக குறை சொல்ல முடியாது, ஏன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம ஃபோனுக்கு திருப்பி வருவோம். இந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோனை வெளில எடுத்தோன்னா முதல் விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணுது, இந்த பேக் டிசைன் நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஆக்சன்ஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக அந்த கேமராவை சுற்றியும் ப்ளஸ் பவர் கீலையும் கொடுத்துருக்காங்க. பவர் கீ பற்றி பேசையில் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்டின்னாக இருக்குது. இதுதான் முதல் தடவை HTC பவர் கீயில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பில்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஸ்பீக்கர், Type-C போர்ட், பிரைமரி மைக் பாட்டமில், ஒரு ஹைப்ரிட் ட்ரே லெஃப்ட்டில், அதாவது 2 சிம்ஸில் ஒரு சிம்மும் மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். டாப்பில் வெறும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும் இருக்குது. அந்த வால்யூம் பட்டன்ஸ் பவர் கீக்கு மேலே ரைட் சைடில் இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷனும் இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 16 மெகாபிக்சல் சென்சர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷார்ப்பாக கிறிஸ்பான ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஸ்கின் டோன்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது. இந்த பிக்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் பின்னாடியிலேருந்து லைட் வருது, ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற செல்ஃபி கேமராஸோட கம்பேர் பண்ணையில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த கேமராவை சுற்றி இருக்கிற டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு 6.7 inch IPS LCD பேனல். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9, ரெசல்யூஷன் Full HD+. ஸோ பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட 400 பிக்சல்ஸ் per inch இருக்குது. அதாவது நல்ல ஷார்ப்பான பேனல். கலர்ஸ் விவிடாக இருக்குது. இது OLED இல்லை, பட் ஆனாலும் நல்ல விவிடான கலர்ஸ். பிரைட்னஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கேமரா சாம்பிள்ஸ்லாம் வெளில எடுக்கல கூட அந்த டிஸ்பிளேயை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா பிரைட்டான பேனல், ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz. ஸோ ஸ்மூத்தான பேனல் கூட. வெறும் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேம் விளையாடினாலும் சரி, இல்லை ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம் விளையாடினாலும் சரி, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. பட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு டிஸ்பிளே மட்டும் பத்தாது, உள்ள ஹார்ட்வேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே நல்ல ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. மிட்ரேஞ்ச் ஹார்ட்வேர் Snapdragon 690. ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. எந்த ஸ்டட்டரிங்கும் நான் ஃபேஸ் பண்ணல. இப்போது யூசர் இன்டர்ஃபேஸ்னு வரையில் தான் கொஞ்சம் லைட்டாக இங்கே வலிச்சுது. ஏன்னா ஜென்ரலாக HTCனாலே அந்த சென்ஸ் UI தான்
ஒரு மேஜர் விஷயம். இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்தது ஒரு நெகட்டிவாக நான் பேசல. பட் ஜென்ரலாக முன்னாடி ஒரு பல வருஷம் முன்னாடி HTC ஃபோன்ஸில் பார்த்தா ஆண்ட்ராய்ட் 2.3 ஆண்ட்ராய்டு 4 அந்த டைம்லலாம் வந்து ஆண்ட்ராய்டு இவ்வளோ பாலிஷ்டாக இல்லை. ஸோ அப்போ HTCயோட அந்த சென்ஸ் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பாலிஷ்டாக ஒரு ரிஃபைண்டாக இருந்துச்சு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் லீடிங்கில் இருந்த ஒரு பிராண்ட் இன்றைக்கி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. ஒரு மைக்ரோமேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். கிட்டத்தட்ட இது ஒரு MIUI இல்லாத Xiaomi நல்ல விஷயம்தான். MIUI இல்லாமல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட Xiaomi ஃபோன் வந்துச்சுன்னா ஆட்ஸ் இல்லாமல் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அதை அவங்களே வேணும்னு வச்சு செய்யாத வரைக்கும் வேணும்ட்டே சொதப்புறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ எனிவே இப்போ நம்ம திருப்பி HTCக்கு வருவோம். இங்கே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். அப்புறம் இந்த ஸ்னாப்ட்ராகன் 690 இது என்ன சிப்? இப்போ நம்ம மிட் ரேஞ்ச்னு வரையில் 730 765G இதை தான் கேள்விப்படுறோம். ஸோ இந்த 690 இது ஆக்சுவலாக எங்கே ஸ்லாட் ஆகுது? இதுக்கு ஸ்ட்ரைட்டான ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் வச்சுருக்காங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல 5Gலேருந்து ஆரம்பிப்போம். 765Gயில் sub 6 GHz அப்புறம் millimeter wave 5G ரெண்டு டெக்னாலஜியுமே இது சப்போர்ட் பண்ணுது. 690ல் வெறும் sub 6 GHz மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வைடான 5G சப்போர்ட் கிடையாது. ப்ளஸ் அப்லோட் ஸ்பீட்ஸ் 5Gயில் இதில் கம்மி. ஐ மீன் நம்மளுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்க போகிறதில்ல. 5Gயே நாளைக்கு வந்தாலும் இதோட மேக்ஸிமம் அப்லோட் ஸ்பீட்ஸ் 200 Mbps, 765Gயில் 1 Gbps. ஸோ 200 Mbpsலாம் இன்றைக்கி 5G இருக்கிற நாட்டிலேயே அந்த அளவுக்கு ஸ்பீட்ஸ் இருக்கிறதுல எல்லா பாயிண்ட்லேயும். ஸோ எனிவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில் இந்த 690 ஒரு 8 nm சிப். கிளாக் ஸ்பீட் 765G அளவுக்கு கிடையாது. ஆனால் அந்த கோர்ஸ் வந்து வித்தியாசமான கோர்ஸ். இப்போ ரெண்டு சிப்ஸ்லேயுமே 8 கோர். பட் அவ்வளோதான் சிமிலாரிட்டிஸ். 690ல் 2+6 காம்பினேஷன், அதாவது 2 A77 பேஸ்ட் கோர்ஸ் அப்புறம் 6 A55 பேஸ்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை குவால்காம் அவங்களோட Kryo 560 கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 765Gயில் 1+1+6 காம்பினேஷன் இருக்குது. அதாவது ஒரு ப்ரைம் A76 கோர் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் கிளாக் ஆனது, அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் A76 கோர் கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் கிளாக் ஆனது, அதுக்கப்புறம் 6 A55 கோர்ஸ். இது எல்லாமே 690ல் உள்ள A55 கோர்ஸோட 100 MHz ஹையர் கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் குவால்காம் அவங்களோட Kryo 475 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வித்தியாசம் என்னென்னா A77 பேஸ்ட் கோர்ஸ் 690ல் இருக்குது. A76 பேஸ் பண்ண கோர்ஸ் தான் 765Gயில் இருக்குது. இப்போ A77 வந்து A76ஓட அடுத்த வெர்ஷன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அதில் இம்ப்ரூவ்டாக இருக்கும். அதனால் வெறும் கிளாக் ஸ்பீட்ஸை மட்டும் வச்சு எது பெட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. 690ல் பழைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், கம்மியான கிளாக் ஸ்பீட், ஆனால் புதுசான டெக்னாலஜி. 765Gயில் புது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதிகமான கிளாக் ஸ்பீட், ஆனால் பழைய டெக்னாலஜி. மொத்தத்தில் குவால்காம் கன்சியூமர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இங்கே ரொம்பவே நல்லா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே இதெல்லாம் வெறும் தியரி தான். ப்ராக்டிஸ் அப்படின்னு வரையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கல. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்க ஃபோன். இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணேன்னா, நீங்கள் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் இன்னும் ஒரு ஆப் வந்து HTC தான் டிங்கர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆப்? கேமரா ஆப். இதில் ஆக்சுவலாக ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தா அல்ட்ரா வைட் கேமரா இருக்குல்ல, ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் இந்த இடத்த டேப் பண்ணிங்கன்னா அல்ட்ரா வைடுக்கு போக முடியும். பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கே டேப் பண்ணி நம்ம க்ராப்பின் பண்ண முடியும். பட் அல்ட்ரா வைட் வேணும்னா அது செட்டிங்ஸில், அதாவது மோட்ஸில் தனியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அப்பப்போ சூஸ் பண்ணல. மற்றபடி ஹார்ட்வேர்னு பார்த்தா 4 சென்சர்ஸ் இருக்குது பின்னாடி. ஒரு பிரைமரி 48 மெகாபிக்சல் f1.8, அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட், ஃபைனலாக 2 மெகாபிக்சல் சென்சர்ஸ், ஒன்று மேக்ரோக்கு, இன்னொன்று டெப்த்துக்கு. எல்லா பிரான்ச்சும் மாதிரி HTCயும் கணக்கு காமிக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே டீசெண்டாக தான் வந்துச்சு, கிறிஸ்பாக. டைனாமிக் ரேஞ்ச் ஆக்சுவலாக கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிரைமரியில் எடுத்த ஷாட்ஸுக்கும் அல்ட்ரா வைடில் எடுத்த ஷாட்ஸுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஜென்ரலாக மிட் ரேஞ்சஸில் வர ஒரு நெகட்டிவ். இன்டோர்ஸ் கம்மியான லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிரைமரி சென்சர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அல்ட்ரா வைட் திருப்பியும் டிப்பிக்கல் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி பில்டை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்ததுலேருந்து லைட்டாக சைட் ட்ராக் ஆகிட்டேன். ஸோ இப்போ பில்ட் வந்து இன்னும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் வெயிட் 200 கிராமோட அதிகமாக இருக்குது. அதாவது 205 கிராம் வெயிட் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க HTC. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால திக்னஸ் 9.4 mm இருக்குது. அதனால் கையில் ஒரு ஸ்லீக் ஃபீல் இல்லை. ப்ளஸ் பேக் பிளாஸ்டிக்குங்கிறதுனால ஒரு எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் வர ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது. அதாவது சைனீஸ் பிராண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம பார்க்குற ஒரு பேசிக் ஃபோன் மாதிரி ஃபீல் தான் இருக்குது. ஜென்ரலாக பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி HTC அவங்க ஃபோன்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் பில்ட் குவாலிட்டியோட பெஸ்ட் டிசைனோட வந்திருக்கு. இங்கே பில்ட் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எங்கேயும் இந்த க்ரீக்கிங் இல்லை, வாப்லிங் இல்லை. ஆக்சுவலாக இந்த மேட் பிளாஸ்டிக் பேக் நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குற பேக்கோட நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் HTC ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சின்ன இந்த பில்டை பார்க்கையில் ஒரு ஜென்ரலாக HTC ஃபோன்ஸை பார்க்கையில் வர அந்த இம்ப்ரெசிவ் ஃபீலிங் இங்கே இல்லை. ஸோ எனிவே இப்போ இந்த Dzire 21 Pro 5G தாய்வானில் மட்டும்தான் விற்றுட்ருக்காங்க. 11,990 நியூ தாய்வான் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $425 இல்லை $31,000. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் எனிவே வேல்யூக்காக ஒன்றும் இந்த ஃபோனை கவர் பண்ணல. இப்போ HTC ஃபோன்ஸ் கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. HTC இந்த பாயிண்டில் ஃபோன்ஸ் இன்னும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிக்காக தான் இந்த ஃபோனை கவர் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க HTC பற்றி? HTCயோட இந்த புது மிட் ரேஞ்ச் ஃபோன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? HTC ஒரு கம்பேக் திருப்பி வர முடியும்னு நினைக்கிறீங்களா HTCயால்? HTC பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மற்ற சேனல்ஸில் ஜென்ரலாக பார்க்க முடியாத வித்தியாசமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.